உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிஸ்டர் ஆளைய காணோம்? இங்கதான். வாடகை மாத்தி கூட்டாண்டீங்களா? இல்ல இங்கதான் சார். அப்புறம் எங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இப்பதான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆளை காணோம். என்ன சிஸ்டர், ஏதோ கடையில பொருளை காணோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க எங்க அண்ணன்? இப்படிதான் பொறுப்பு இல்லாம பாத்துட்டு இருப்பீங்களா? எனக்கு என்ன மேடம் தெரியும்? நானும் உங்க கூட தானே வந்து பாக்குறேன். எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் மேடம். எங்க என்னங்க இப்படி பதில் சொல்றீங்க? சரி, அவர் கையில இருந்த போன் எங்க? அது அவரை வந்து சேர்த்தாங்கல்ல, அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எங்க? உங்களுக்கு தகவல் சொன்னவங்கள பார்க்க போறேன்னு சொன்னாங்க. இன்னும் அவங்க திரும்ப வரல. திரும்ப வரலையா? என்ன மேடம் இவ்ளோ அலட்சியமா இருக்கீங்க? எங்க அண்ணன் போன் எடுத்துட்டு போயிருக்கா. அவ யாரு என்னன்னாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேரு அமுதா. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ரிசப்ஷன்ல கேளுங்க. அமுதா, ஒருவேளை அவளா இருக்குமோ? என் மச்சான் மட்டும் கிடைக்கல, உங்க ஆஸ்பத்திரியை 2 ஆக்கிடுவேன். நேத்து நல்ல வேளை சரியான நேரத்துல தகவல் சொன்னீங்க. அதனாலதான் அவங்க வரதுக்கு முன்னாடி இங்க கொண்டு வர முடிஞ்சது. டாக்டர், எப்படியாவது ஒரு 2 நாள் மட்டும் இவங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஏதாவது பண்ணி ஆதாரம் மொத்தத்தையும் அடிக்கணும் தான் பாப்பாங்க. இவங்களை காப்பாத்துறதுனால இவங்க உசுறு மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையே அதுலதான் இருக்கு. எப்படியோ 2 நாள்ல கண்ணு முடிச்சிருவாரு. அது வரைக்கும் பாதுகாப்பா பாத்துக்கிறோம். அதுக்குள்ள உங்க பிரச்சனையை சரி பண்ண பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனா நீங்க ஒரு உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நீங்க தைரியமா போங்கம்மா. ஓகே டாக்டர். அந்த விக்னேஷை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்ததே அமுதாதான். கண்டிப்பா அந்த போன் அவ கையில தான் இருக்கணும். ஒருவேளை அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? அப்போ போன்ல இருக்கிறதெல்லாம் பாத்திருப்பாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போன். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இல்ல, ஒருவேளை விக்னேஷ் சொல்லியிருந்தா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் அவன் கண்ணு முடிக்கல. ஆனா இப்ப அவன் அங்கேயும் இல்லை. அங்கிருந்து அவனை கடத்தினது யாரு, அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க அமுதா கையில இருக்கிற போனை கண்டுபிடிங்க. ஆமா மாயா, வா இப்பவே வீட்டுக்கு போலாம். அமுதா கிட்ட இருக்க போனை தேடி கண்டுபிடிப்போம். ஏங்க, நீங்க அந்த விக்னேஷை கண்டுபிடிங்க. வா மாயா போலாம். போன் இவகிட்ட இருந்தா இங்கதானே எங்கேயாவது வச்சிருக்கணும். எங்க ஒளிச்சு வச்சிருப்பா?
என் ரூம்ல நீ என்ன தேடிட்டு இருக்க? அதுவும் இம்புட்டு பரபரப்பா சொல்லு. என் ரூம்ல என்ன தேடுற? அது வந்து கம்மல் திருகாணி காணோம். அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். உன் கம்மல் திருகாணி இங்க எதுக்கு வருது? அதுக்கு என்ன கால் முளைச்சிருக்கா? சின்ன வயசுல எனக்கு கெடா வெட்டி காதும் குத்திட்டாங்க. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இந்த வீடே என்னோடது. அப்புறம் என்ன ஒரு நான் எங்க வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சொந்த வீடா இருந்தா எதுக்கு திருட்டுத்தனமா எதையோ தேடுற? நான் ஒன்னும் திருட்டுத்தனமெல்லாம் தேடலையே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போடி போ. நீ எதுக்காக இந்த ரூம்குள்ள வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேடி வந்தது இதுக்கு தானே? இதுக்குள்ள உனக்கு சம்பந்தமானது ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. இந்த போனுக்கு சொந்தக்காரன் மட்டும் கண் முழிக்கட்டும், அப்புறம் இருக்குறீங்க. சரி, ஏக்கா என்கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா கார்ல ஏத்துன. எங்க போறேன்னு கேட்டா சொல்லவே இல்ல. இப்ப பார்த்தா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி என்னக்கா முக்கியமான சமாச்சாரம்? எல்லாரும் உள்ள வாங்க சொல்றேன். அக்கா சரிப்பா. ஐயா, பொய் சொல்லாமே ஐயனாரே, என்ன மன்னிச்சிருப்பா. அத்தை ஏதாவது வேண்டுதலா? 1000 சாமி இருந்தாலும் எல்லாருக்குமே முதல் சாமி குலசாமி தாமா. அவரை மிஞ்சின சக்தி உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட இவரை நாம எல்லாருமே மறந்துட்டோம். பார்த்தா செந்திலுக்கு இந்த கோயில்ல நம்ம ஐயன் முன்னாடிதான் கல்யாணம் பண்ணணும்னு இவங்க அப்புச்சியோ நானும் ஐயனார்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையல. சரி, கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் இவர் சன்னதிக்கு வந்து இவர் முன்னாடி நீங்க 2 பேரும் ஜோடியா விளக்கேத்தி மாலைய மாத்திக்கணும்னு நான் நினைச்சேன்தா. ஆனா அதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. அதோடு இல்லாம அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துல சோதனைகள் வந்துகிட்டே இருந்ததுல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஐயனாரையே மறந்துட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.